கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலையிலே இந்த அலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற என் அன்பு சகோதரர் சகோதரிகள் யாவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஒரு தலைப்பாக உன் கண்ணீரை கண்டேன் என்ற தலைப்புல சில வார்த்தைகளை, சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி அதனுடைய உள்ளான அர்த்தத்தை சற்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் யாரிடத்துல சொல்ற, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாசித்திருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். அதே போல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம். இந்த 2 பகுதியும் வாசிக்கிற பொழுது ஒரே வார்த்தை, ஒரே வசனம் தான். அந்த எசேக்கியா ராஜா என்பவருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு மறுமொழியாய் சொல்லுகிற அந்த வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்று கடவுள் அந்த ராஜாவோடு கூட சொல்லுகிறார். அந்த ராஜாவோடு சொல்லுகிற அந்த வார்த்தை யாரை கொண்டு சொல்லுகிறார் சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற நாம் ஏதோ பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக நம்ம மற்றவங்க நம்மள, நீங்க நல்லா அதிகாலையில ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளை குறித்து ஒரு பெருமையா சொல்லுவாங்க என்பதற்காக அல்ல, நிச்சயமாக அல்ல. இந்த அதிகால நேரத்துல குறைந்தது ஒரு 6 மணி வரைக்கும் நிச்சயமா நம்ம எல்லாரும் தூங்குவோம். ஆனா அதுக்கு முன்மா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு 4 மணிக்கு நம்ம முழிச்சு நம்ம தயாராகி ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து நம்ம ஜெபித்து அவரை பாடி அவருடைய திருவசனத்தை கேட்டு கடந்து போகிறோம்னா எதுக்காகனா நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய சொந்த காரியங்கள் எத்தனையோ உண்டு. அவைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல வைத்து இவ்விதமான என்னுடைய காரியங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, இவைகளுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்துல இந்த அதிகால நேரத்துல எழுந்து வந்து ஒரு சமூகத்துல காத்திருக்கிறோம். அதற்கு காத்திருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய தேவைகளை கேட்கிற பொழுது சில நேரங்களில ஒரு பாரத்தோடு நம்ம கண்ணீரோடு ஜெபித்து கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்படுகிறது. எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதும்போது சொல்றாரு, நான் முதல்ல சொன்னது 2 ராஜாக்கள் 20:5, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38:5, 2த்துல இந்த ஒரே வார்த்தையை சொன்னாரு. அடுத்து நம்ம சங்கீதக்காரர் சொல்லும்போது நிறைய சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கண்ணீர் வடிக்கிற காரியங்களே எழுதப்பட்டிருக்கும். அதுல குறிப்பாக ஒரு சில சங்கீதத்தை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். 6வது சங்கீதம் 6வது வசனம், சங்கீதம் 6:6 சொல்லப்பட்டிருக்குது, என் பெருமூச்சியினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதகர் தாவீது எழுதுகிறார். நல்லா கவனிங்க, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். அந்த பெருமூச்சு எதற்காக வருகிறது? நான் எங்கேயோ ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்துல இருந்தேன். 8 பிள்ளைகளை பெற்ற எங்க அப்பா அம்மா கடைசி பிள்ளையாக என்னை பெற்று வனாந்தரத்துல ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. நான் கடந்து போயிட்டேன். இந்த ஆண்டவர் என் வீட்டை தேடி வந்து என்னை ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி என் தலையின் மீது அபிஷேக தைலத்தை ஊத்தி, நீதான்பா இந்த தேசத்தை ஆள போகிறன்னு சொல்லி ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா கொடுத்த அன்னையில இருந்து என் வாழ்வில வந்த போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி சலித்து போக மட்டும் அந்த தாவீதுக்கு பிரச்சனைகள் வந்தது. அப்போ அவர் சொல்லும் பொழுது, அந்த எழுதும் பொழுது எழுதுற அந்த பாட்டினாலே ஆண்டவருக்கு சொல்லுகிற பொழுது, என் பெருமூச்சியினால் இளைத்து போனேன்.
அப்ப பாருங்க எவ்வளவு நல்லா பாருங்க. அந்த பெருமூச்சு என்ற பொழுது நம்ம எல்லாம் கூட அநேக நேரங்களில தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து தன்னுடைய கஷ்டங்களை நினைக்கிற பொழுது, பிள்ளைகளை குறித்து நினைக்கிற பொழுது, இல்ல கணவனையோ இல்ல மனைவியை குறித்து நினைக்கிற பொழுது ஒரு பெருமூச்சு, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எப்பொழுது நடக்கும்பா, என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம தவித்து போவோம் பாருங்க. எத்தனை வேளையில நம்ம அப்படி ஜெபித்திருக்கிறோம். கொஞ்சம் உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில அதை நான் அனுபவபூர்வமா நான் சொல்ல முடியும். கடந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் திருமணம் ஆகி கொஞ்ச நாள், அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த கொஞ்ச நாள், நான் 23 வயசுலதான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்கள்ல நான் ஒரு வாலிபன். அப்படிப்பட்ட நாட்களில என்னுடைய மனைவிதான் எனக்கு திருவசனத்தை சொல்லி ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினாங்க. அப்படி நடத்தி காலங்கள் கடந்தது. 2 பிள்ளைகள், மூத்தவள் இளையவள் 2 பிள்ளைகள். அப்ப எனக்கு எந்த வேலையும் இல்லை பாருங்க. அப்படிப்பட்ட சூழலில இரவுல எத்தனை மணிக்கு நான் எழுந்திருப்பேன் எனக்கு தெரியாது. இப்போ நீங்க எல்லாம் 4 மணிக்கு எழுந்து உங்க முகம் கழுவி உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல வரீங்க. நானு 2 மணிக்கு எழுந்துருவேன், 3 மணிக்கு எழுந்துருவேன். என் பிள்ளைகள் இந்த பக்கம் 2 பிள்ளைகள் படுத்திருப்பாங்க, இந்த பக்கம் மனைவி படுத்திருப்பாங்க, நடுவுல இருப்பேன். நான் எத்தனை மணி நேரம் முழங்கால நின்னு தெரியாது. எனக்கு தெரியாது. அந்த டைம் எல்லாம் பார்க்க தெரியாது. அப்போ பார்க்க தெரிந்தும் பார்க்க மாட்டேன். அவ்வளவு நேரம் கண்ணீர் அடிச்சு ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. கர்த்தாவே, எனக்கு எதுக்கு நான் உலகத்தோடு ஓடிக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டுட்டு வந்தீங்க? நான் விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்து கிடந்திருந்த என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? என் வாழ்க்கை இப்படி தரித்திரமா இருக்கிறது. நான் என் பிள்ளைகளுக்கு உணவு சரியா கொடுக்க முடியல. என்னுடைய வீடு இப்படி ஒரு கந்த கோலமான வீட்டுல குடியிருக்கிறேன். எனக்கு படுக்கிறதுக்கு கூட நல்ல தலைக்காணி பாய் கிடையாது. அவ்வளவு வறுமையான ஒரு நாட்கள். பிள்ளைகளுக்கு தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. மணிக்கணக்கா முழங்கால நின்னு அழுது 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 ஜெபம் பண்ணுவேன். எத்தனையோ நாள் என் தலைக்கண்ணை நனைஞ்சிருக்கும். நான் மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும் போது கூட ஈரப்பசை இருக்கும் தலைக்காணியில. அவ்வளவும் என்னுடைய கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஏன்னு சொன்னா ஆண்டவர் யாருன்னு அறியாத நாட்கள்ல நான் சந்தோஷமா இருந்தேன். ஆண்டவரை தேடாத நாட்கள், அவரை பற்றி தெரியாத நாட்கள்ல நான் சந்தோஷமா இருந்தேன். உலகம் போற போக்குல கிடைச்சதை சாப்பிட்டு விருப்பம் போல நண்பர்களோட சுத்தி அலைந்து கொண்டிருந்த நாட்கள்லாம் சந்தோஷமா இருந்தது. எப்போ என் ஆண்டவர் என்னை அழைத்தாரோ, எப்ப நான் ஆண்டவர் இடத்துல வந்தனோ, அன்றைக்குல இருந்து எனக்கு மிகுந்த பாரம், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் என்னை வாட்டி வதைத்தது. 2 பெண் பிள்ளைகளை நான் வளர்த்து எடுக்கணும், அதுங்களை படிக்க வைக்கணும், பிற்காலத்துல அதுகளை குறித்து அதனுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த ஒரு விதமான பாரம். அப்படி எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்தது. நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கண்ணீரினுடைய காரியம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நான் ஒரு அரசாங்க வேலை செய்து 35 ஆண்டு காலம் நிறைவேற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். என் மனைவி ஒரு அரசாங்கத்துல வேலை செய்து அவங்க ஒரு 18 ஆண்டுகள் வேலை செய்து அவங்களோட ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகள் படித்து, பெரிய மூத்த படித்து திருமணமாகி 2 பிள்ளைகளோடு இன்றைக்கு நல்லா குடியிருக்கிறா. அவதான் அந்த பிரேயர் நடத்துறா. இளைய மகள் நல்ல படித்து ஒரு வேதாகம கல்லூரியில பணி செய்து கொண்டிருக்கிறா. எனக்கு 100கணக்கான தேவ பிள்ளைகள் நண்பர்களா இருக்காங்க. சம்பாத்தியம், என்னுடைய சம்பாத்தியம் அதுதான். 100கணக்கானவர்கள் தேவ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள், ஊழியர்கள் எனக்கு நண்பர்களா இருக்காங்க. இதெல்லாம் நான் சம்பாதித்தது யார்கிட்ட இருந்து? கடவுள் இடத்துல இருந்து கேட்டு 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 முழங்கால நின்று கண்ணீர் வெடித்து சம்பாதித்த காரியங்கள். இப்படி என் கண்ணீரை, என்னுடைய படுக்கையை நனைத்த நாட்கள் உண்டு. அதுதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். தாவீது சொல்றாரு. அத சார்ந்து அவரை போல இல்ல, அவரை போல சொல்லவே முடியாது, அதை போல எனக்கு கூட அந்த வாய்ப்பு இருந்தது ஒரு நாட்களில. இன்றைக்கும் கூட கண்ணீர் வடிக்கிறேன். சமயத்துக்கு ஏற்றபடி எந்த நாட்களில எப்படி என்னுடைய துயரம் என்னை வாட்டுகிறதோ அந்த நேரத்துல கண்ணீர் வடிப்பேன். யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியாது, எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நல்லா கவனிங்க, அந்த கண்ணீரினுடைய ஜெபம் நம்மளை எந்த அளவுக்கு ஈர்க்கும் தெரியுமா? எந்த அளவுக்கு ஆண்டவர் அதை கவனிக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 39:12 சொல்றாரு, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமா இராதையும். சங்கீதக்காரர் சொல்றாரு,
என் கண்ணீருக்கு நீ மௌனமா இருக்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க, உம்முடைய மௌனத்தை கலைந்து எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுக்கிறார் ஆண்டவர். அதுதான் அங்க பெரிய பெரிய காரியம். 56வது சங்கீதத்துல 8வது வசனம் சொல்றது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. துருத்தி என்றால் என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்துல துருத்திகள் உண்டு, பாத்திரங்கள் உண்டு. அந்த பாத்திரம் எதுக்கு தெரியுமா? நாம வடிக்கிற கண்ணீர், இரவுல வடிக்கிற, பகல்ல வடிக்கிற, தேவ சமூகத்துல மற்ற விஷயங்கள் அல்ல. கணவனோட சண்டை போட்டுட்டு அழுவுறதும், மனைவியோட சண்டை போட்டுட்டு அழுவுறதும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை வந்து, இல்ல அயல் வீட்டுக்காரருக்கு சண்டை வந்து, பிரச்சனை வந்து, துக்கத்துல இல்ல இறந்து போனவங்களுக்கு துக்கத்துல வடிக்கிற கண்ணீர் எல்லாம் இல்ல நான் சொல்றது. இது தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை கொடுத்து கண்ணீர் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குமரி அழுது என் ஆண்டவரிடத்துல நம்ம கண்ணீர் வடிக்கிறோமே, அந்த கண்ணீரை நிரப்புவதற்கு தேவனிடத்துல ஒரு துருத்தி உண்டு, ஒரு பாத்திரம் உண்டு. அந்த பாத்திரம் நிரம்பி வழிய 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 நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் வாய்க்கும், ஜெயமாய் வாய்க்கும். அதை நான் யாரோ சொல்லி அல்ல, வேதத்துல சொல்லப்பட்டு அதை அனுபவபூர்வமாய் நான் செய்து நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம். இன்னைக்கு ஏறக்குறைய கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 70 நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, 70 நபர்களுக்கு. சென்னையில் உள்ள பெரிய ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய சபை, மெத்தடிஸ்ட் சபை, அங்கிருந்து நம்ம கிராமத்துல சபை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ கிராம மக்கள், ஏறக்குறைய 350-400 கிராமங்களுக்கு மேலாக சென்று தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமா சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எது எப்படி கிடைச்சதுங்க? ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் நின்று கண்ணீர் வடித்ததுனாலதான். அதை நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். அந்த கண்ணீர் இருக்குத, தேவ சமூகத்துல ஊற்றுற கண்ணீர் நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க வேற வேற இடங்களெல்லாம் அழுகுமே, அது அல்ல, அதெல்லாம் சேர்க்க கூடாது. அது நமக்காக, நம்ம உலகத்தோடு. ஆனா ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவிலே நாம் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோமே, அந்த கண்ணீரை அவருடைய துருத்தில வைக்கிறார். அது அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. உம்முடைய கணக்குல இருக்கிறது, அதை கணக்கு வைக்கிறாரு. நம்ம கண்ணீர்லாம் ஒரு துளி கூட வீணா வேஸ்டா போகாது. பாருங்க, என்னோட ஆலயத்துக்கு போகும்போது நான் ஆண்டவர் சமூகத்தில் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அந்த முன்பாக நின்று முழங்கால் நின்று எத்தனையோ நாட்கள் இன்றைக்கும் நான் கண்ணீர் ஒடித்து ஜெபிப்பேன். என் குடும்ப வாழ்வில, என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய எதிர்பார்ப்புக்காக ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் ஒடிப்பேன். இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த கண்ணீர் ஜெபத்தினால நான் நல்ல வீட்டை கட்டிட்டேன், நல்லா சொத்து வாங்கிட்டேன், என் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு கிடையாது. அதுலெல்லாம் எனக்கு ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதுல எனக்கு மகிழ்ச்சி இல்ல. 100கணக்கான நண்பர்கள், தேவ பிள்ளைகள் உறவு சொன்னேன், உங்களை போல உங்களுக்கெல்லாம் நான் தேவ வார்த்தையை சொல்றேன்னா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். இதை நான் மகிழ்ச்சியா எடுத்துக்கொள்றேன். இதுதான் எனக்கு கொடுத்த கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பரிசு பொருட்கள். பாஸ்டர்ஸ், ஊழியர்கள், ரெவரன்ஸ் நிறைய போதகர்கள், ஏராளமான நண்பர்கள். நேற்றுக்கு முந்தின நாள் கூட துபாயில இருந்து ஒரு 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு தென்னிந்திய திருச்சபையில் உள்ள போதகர் வீடு சென்னைக்கு திரும்புறாரு. அவருக்கு சொல்றாரு, அங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, அண்ணன் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு என்ன குறித்து சில வார்த்தைகள் சொல்லுங்க. 42 பேர் அதுல கலந்துக்காங்க. அந்த கூகுள் மீட்ல கூகுள் மீட் அந்த தொடர்புல 42 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தன். நிறைய போதகர்மார்கள் அவரை குறித்து பேசுறாங்க. நானும் அவர் குறித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு போதகர் 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டாங்க வராரு துபாயில இருந்து. அப்ப துபாயில இருக்கிற 42 பேர்ல நான் சென்னையில இருந்து ஒருத்தன். அப்ப அவரை குறித்து ஒரு வாழ்த்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்குதுங்க? தேவ சமூகத்துல நான் அன்றைக்கு விட்ட கண்ணீர் இன்னைக்கும் சில தினம் அன்னைக்கு விட்ட அளவுக்கு இன்னைக்கு விடல. இன்னைக்கு வயசு ஆகி போச்சு, 66 வயசு. எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோனோ அப்பெல்லாம் கண்ணீர் வடிப்பேன். அப்ப அந்த கண்ணீரை ஏதோ சிலர்லாம் நினைப்பாங்க, நான் சில நேரங்கள்ல ஆலயத்துல ஜெபிக்கிற பொழுது, தேவ சமூகத்துல அந்த பிரசன்ஸோட ஜெபிக்கிற பொழுது, ஆராதனை நடத்துகிற பொழுது, பிரசங்கிக்கிற பொழுது, சில சாட்சிகளை சொல்லும் பொழுது என்ன அறியாமலே எனக்கு கண்ணீர் வந்துடும். அப்படி இந்த பக்கமும் லெப்ட் ரைட் பார்த்துட்டு மெதுவா கட்சிப்படுத்தி தொடச்சுக்குவாங்க. ஏன்னு சொன்னா, இவன் என்ன எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் அழுகுறானே, இவ்வளவு வயசுல போய் நின்றுட்டு அழுது சொல்றானே அப்படின்னு சொல்லி அதை உணராதவர்கள் நம்மை குறித்து சொல்லக்கூடும்.
ஆனா உணர்ந்தவர்களுக்கு நம்ம அழுது ஜெபிக்கிறத பார்த்து அவங்களுக்கும் அழுக வந்துரும். ஆனா உணராதவர்களுக்கு நம்மள கேலி பேசுவாங்க. ஆகினால தேவ சமூகத்துல ஊற்றப்படுகிற கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். சங்கீதம் 126 5 6 வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதம் 126 5 6 வசனங்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ற மக்களா இருந்தாலும் சரி, ஊர் நாட்டுல மரம் செடி வளர்த்து அதன் மூலமா கனிகளை கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுகிறவர்களால் இருந்தாலும் சரி, நல்ல கவனிக்கணும். நாம என்ன மண்ணுல விதைக்கிறோமோ கண்ணீரோடு, என் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இந்த நிலத்துல இந்த பயிர் வைக்கிறேன், எனக்கு இதன் மூலமா எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை குட்டிகள் இதனால வாழணும், நான் இதுல சாப்பிடணும், இதனால என் குடும்பம் வாழணும், அதனால கொடுங்கன்னு சொல்லி தெய்வ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்து அவன் செய்கிற பொழுது அது அவனுக்கு கம்பீரமாய் அறுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். ஈசாக்கு விதை விதைத்தார். எப்ப விதை விதைத்தார் தெரியுமா? பஞ்ச காலத்துல. வேதம் சொல்லுகிறது பஞ்ச காலம், தேசமெங்கும் பஞ்சம், வறண்டு போச்சு, தண்ணீர் இல்ல, உணவு இல்ல. அந்த பஞ்ச காலத்துல போய் ஈசாக்கு விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு அறுவடை செய்கிறார். இது நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். அப்ப அது எப்படி கிடைச்சதுன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல பக்தியோடும் நடுக்கத்தோடும் கண்ணீரோடும் ஜபம் செய்து அவர் செய்கிற பொழுது அது வாய்க்க செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த வார்த்தையை இன்னொரு பக்கம் கூட பேசலாம். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்குள்ள விதையா விதைக்கிறோம், வசனத்தை. அந்த வசனம் விதைக்கப்பட்டு எத்தனை ஆத்துமாக்கள் நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அது நமக்கு கொடுக்கப்பட்ட விளைச்சல், அறுவடை. 2 விதத்தும் சொல்லலாம். ஆவிக்குரியதிலும் சொல்லலாம், உலக பிரகாரமான காரியங்களும் அதை சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி தேவனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது, கண்ணீரோடு கேட்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு பதில் கொடுக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் கண்ணீர் விட்டு நம்ம வெக்கப்படுறோம். ஆனா ஆண்டவரே, இந்த உலகத்தை உண்டாக்கினவரே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக? தேசத்துக்காக. இந்த தேசம் பாழாய் போகிறதே, இவர்கள் அழிவை தேடுறாங்களே, ஆண்டவரை தேடவில்லையே இவர்கள் என்று சொல்லி அந்த தேசத்துக்காக அவர் கண்ணீர் விட்டார். பாருங்க, லூக்கா 19:41 சொல்லப்படுகிறது, இயேசு சமீபமாய் வந்த போது. எதுக்கு சமீபமா? அந்த தேசத்துக்கு சமீபமாய், அந்த நகரத்திற்கு சமீபமாய் வந்த போது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். லூக்காவில் எழுதுறாரு 19:41. யோவான் 11:35 அதே தான் எழுதுறாரு. நல்லா கவனிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொன்னால் மனுஷன் எம்மாத்திரம். அதுதான் முக்கியம் அங்க வாசிக்கணும். எபிரேயருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்துல. எபிரேயர் 5:7 யாராவது வாசிக்க முடியுமா நீங்க? எபிரேயர் 7வது அதிகாரம் 5வது வசனம். அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கவா? யார் துரிதமா வேதத்தை எடுக்கிறீங்க பாக்குறேன். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் சேர்க்கப்பட்டு. போதும் பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது. யார் மாம்சத்தில் இருந்த போது? இயேசு கிறிஸ்து. அவர் தேவகுமாரன், கடவுள், உலகத்தை உண்டாக்கினவர், படைத்தவர். அவர் மாம்சத்துல எப்போ வர்றாருன்னா தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற அந்த நாள்ல வந்தாரு. அவர் வளர்ந்து 33 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்தார், நம்மை போல பாடுகள் அனுப்புது. அப்ப அவர் மாம்சத்தில் இருக்கிற பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. அப்ப யாரை நோக்கி? பிதாவை நோக்கி, கடவுளை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்ப ஆண்டவர் கடவுளே கண்ணீர் விட்டு அழுகிறார் இந்த பூமியில வந்து. அப்போ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி போகும்படி நமக்கு வலியுறுத்துகிறார். நானே இந்த பூமியில வந்து இந்த மக்களுக்காக, தேசத்திற்காக, அழிந்து போகிறவர்களுக்காக கண்ணீர் வடிச்சவன், நீங்களும் அவ்விதமாக கண்ணீர் வடிக்கணும். தேசத்திற்காக வடிக்கணும், உங்க குடும்பத்திற்காக வடிக்கணும், நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக வடிக்கணும்.
நீங்க சுகமா இந்த பூமியில வாழ்வதற்காக கண்ணீர் வடிக்கணும் பிதாவின் இடத்துல அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. கடைசியா முடிக்கிற பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறார். 2 கொரிந்தியர் 2:4 2 கொரிந்தியர் 2:4 கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுறார். அந்த மக்களுக்காக எழுதுறாரு பாருங்க. அதிக கண்ணீரோட உங்களுக்கு நான் எழுதுகிறேன். இந்த புத்தகத்தை எழுதும் போது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகம் எல்லாம் எழுதுகிற பொழுது அதிக கண்ணீரோடு, அப்போ அந்த மக்கள் மீது உள்ள தாகம், அந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, மனம் திரும்ப வேண்டுமே என்ற அந்த வேகம் அவருக்கு அதுல அந்த உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால அவர் எழுதுகிற பொழுது கண்ணீர் ஒடிக்கிறார். கடவுளே, ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் எப்பயாவது மனமாற்றம் அடைந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும், உம்முடைய ஜீவ புத்தகத்தில் இந்த பிள்ளைகளுடைய பெயரெல்லாம் எழுதப்படணும், எந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பெயரெல்லாம் எழுதப்படணும்னு கண்ணீரோடு எழுதுகிறார் பாருங்க. இன்னைக்கு நானும் அது அப்படிதான் அந்த விசுவாசத்தோடு தான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இந்த கால வேளையில் அதிகாலை நேரத்துல கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர்கள் ஒருவர் கூட இந்த பூமியில விடுபடக்கூடாது. எல்லாருடைய பெயரும் ஜீவ புத்தகத்துல எழுதப்படணும். எழுதப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் மட்டும் அந்த பாவம் செய்து அந்த பெயர்கள் கிறுக்கி போடவும் கூடாது. அது நிரந்தரமா அதுல பதிவாக்கப்பட்டு ஆண்டவரை முகமுகமா தரிசிக்க நம்ம கடந்து போகணும். நீங்களும் நானும் அங்கே இந்த பூமியில உங்க முகம் கூட எனக்கு தெரியாது, யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு கூட தெரியாது. ஏதோ 1-2 பேர் தெரியும், அவ்வளவுதான். மத்தவங்க யார் எனக்கு பேரும் தெரியாது, அவ்வளவு ஞாபகத்துல இல்ல, உங்க முகமே எனக்கு தெரியாது. ஆனா கட்டாயமாய் அங்க ராஜ்யத்துல நாம் எல்லாம் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய பெயர் இதுக்கு நடுவுல கிறுக்கி போட்டுற கூடாது. அந்த கிறுக்கி போடக்கூடாதபடி ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வரும் காலம் மோசமா இருக்கிறபடினா, ரொம்ப கொடூரமான காலமா இருக்கிறபடினால ஜாக்கிரதையாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கணவன் மனைவி உறவை வலுப்படுத்திக் கொள்ளணும். இறுதியில ஆண்டவரோடு கூட நம்ம சங்கமிக்கணும், இணைத்து கொள்ளணும். அதற்கு ஆயத்தமாவோம். கண்ணீரோடு ஜெபித்து ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நாளும் நடந்திடுவான். அவனே வாழ்வடைவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன்